நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அருகில் போய் நான் கேட்டேன். அப்போதுதான் புரிந்தது அவர்கள்தான் பக்தி மாதா என்று. கலியுகத்தின் பாதிப்பால் அந்த தாய் அழுது கொண்டிருந்தாள். அந்த தாயின் அருகிலே ஞானம், வைராகியம் என்ற இரு மைந்தர்களும் தரையிலே கிடந்தார்கள். கலியுகத்தின் பாதிப்பினால் அவர்கள் தாயை விட முதுமையடைந்து பார்க்க பரிதாபமான தோற்றத்துடன் இருந்தார்கள். பாவம், இவர்களுக்கு இப்படி ஒரு நிலை. தர்மம் தடுமாற கலியுகம் ஆரம்பித்ததால் உலகத்தில் நெறிமுறையே கெட்டழிந்து எங்களுக்கு இப்படி ஒரு நிலை வந்தது. தாய் ஒருவளின் கடமை தான் பெற்ற இரு பிள்ளைகளை சீராக்க நினைத்து அலைந்து இந்த நிலைமைக்கு ஆளாகி, முனிவரே, ஏமாற்றங்களை எப்படி சொல்ல? பாவம், எனது பிள்ளைகள் அதே நிலை மாறவில்லை. நாரத முனிவரே, இதற்கொரு உபாயமே இல்லையா? நாங்கள் என்றும் இங்கேயே நிலையாக இருப்பதற்கு, கலியுகத்தில் பக்தி, ஞானம், வைராகியம் மூன்றும் குறையாமல் வளர்வதற்கு உளமாற ஒரு உபாயம் சொல்லுங்கள். எதற்கும் ஒரு மாற்று இருக்கவே இருக்கும், இல்லாமல் போகாது. ஆம் தாயே, முனிவன் வாக்கு பொய்யாகாது. அமைதி இழந்த உங்கள் நிலைமையை நான் மாற்றுவேன். அதனால் நீங்கள் பெற்ற அனுதாபத்திற்குரிய இந்த பரிதாபமானவர்களுக்கு புதுவாழ்வு கிடைக்கும். சோர்வு கண்டு சுகமிழந்து விட்ட இந்த பக்தி, ஞான, வைராக்கியத்தின் தளர்வுகள் தலை நிமிர்ந்து நின்று கவலையற்ற ஒரு நிலையை இங்கே அமைய வைக்கும். இங்கு வாழப் பிறந்த பிறவிகளுக்கு உண்மையான அமைதி பெறுவதற்கு உபாயம் உண்டென்று என் உள்ளமே சொல்கிறது. ஆம் தாயே, இந்த பிரச்சனைக்கு பதிலை நானே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கேட்டுவிட்டு வருகிறேன். சொல்லுங்கள் தேவரிஷி. பிரபு, உங்கள் திருவடிகளை வணங்கத்தான் வந்து கொண்டிருக்கிறேன். உளமாற வரவேற்கிறேன். இங்கு வந்த விஷயம் என்ன? பிரபு, இப்படி கேட்கலாமா? முற்றும் உணர்ந்து கொண்டு முனிவனை கேட்கிறீர்களே. ஏ பக்தவத்சலா, தாம் அறியாததா? இன்று பக்தி மாதா அங்கே கலியுகத்தில் கண்ணீர் வடிக்கிறார். பூமியிலே தர்மங்கள் நிலைகுலைந்து விட்டன. எங்கு பார்த்தாலும் பாவங்களும் வன்முறைகளும் வரம்பு மீறல்களும் மலிந்து விட்டன. பக்தி, ஞானம், வைராகியம் என்ற இந்த மூன்றுக்கும் இன்று மக்கள் மனதிலே இடமில்லை. பக்தி மாதா என்னை கேட்டார்கள், சாஸ்திரங்களிலே ஏதாவது வழி இருக்கிறதா? பக்தி, ஞானம், வைராகியம் என்ற இந்த மூன்றும் கலியுகத்திலே மீண்டும் பசுமையாக துளிர்விட என்று. உபாயம் எது என கேட்பதற்கு தம் பொன்னடிகளை நாடி வந்தேன் பிரபு. அனைத்தையும் அறிந்த இறைவனே, ஆசை, பொறாமை, காமம், அகந்தை நான்கும் மனிதர்களை குருடர்களாக்கிவிட்டது. ஆகையினால் கலியுகத்தில் மனிதன் உறுதியோடு, லட்சிய பிடிப்போடு கடுமையான தவமியற்ற முடியாத நிலைமை. அப்படிப்பட்டவர்கள் கடைத்தேற எளிமையான வழி ஒன்று கூறுங்கள். அதனால் பக்தி, ஞானம், வைராகியம் மீண்டும் மக்கள் மனதிலே இடம் கொள்ளும். இந்த கஷ்டமான கலியுகத்திலும் கூட மனிதர்கள் மனிதர்களாக வாழ்வார்கள். அன்புக்கு ஆட்படும் கிருஷ்ணா, போதும் இந்த லீலைகள், காப்பாற்றுங்கள்.
நாரதரே, உமக்கும் தெரியும், தரணியில் கடுமையான உழைப்பும் தவமும் இன்றி எதையுமே அடைய முடியாது. பிரபு, மன உறுதியோடு நான் தவம் புரிகிறேன். மனக்குழப்பம் என்னை ஆட்டிப்படைக்கிறதே. நானும் தெளிவு பெறுவேனா? கவலை எதற்கு? உமது தந்தை பிரம்மதேவர் அனைத்தையும் அறிவார். அவரே குழப்பத்தை நீக்குவார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அறிவுரை கிணங்க மனத்தெளிவு தந்து ஆசி வழங்குவீர்கள் என்று நம்பி நான் இங்கு வந்தேன். நாரதா, கலியுகத்தில் நலம் தரும் நல்லதொரு வழி, நம்பிக்கைக்கு உரிய வழி, ஒரே வழி பாகவத புராணத்தை எடுத்துச் சொல்வதுதான். அதன் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை பாடுவது, வாயினிக்க படிப்பது, காதார கேட்பது, இவைகள்தான் முக்திக்குரிய ஒரே வழி. பிறவி எடுத்த ஒருவன் கடந்த பிறவிகளில் செய்த புண்ணியங்களால் இந்த பிறவியில் பாகவதம் படிக்க கேட்டு ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் லீலாமிருதத்தை பருகும் பாக்கியம் பெறுகிறான். பாகவதமே பக்தி யோகம். இதன் வாயிலாக ஸ்ரீ கிருஷ்ண பக்தி எனும் அமர கங்கை அனைத்துலகிலும் பரவுகின்றது. இந்த கதை உண்மையின் கதை, உத்தம தர்மங்களின் கதை, உயர்ந்த தத்துவங்களின் கதை. மைந்தா, நீ இப்போதே ஹிமாலயத்தின் மத்தியில் இருக்கும் பத்ரி ஆசிரமத்திற்கு அருகே செல்வாயாக. அங்கு பிரபுவின் ஒலி வடிவமான ஓங்கார நாதத்தை தியானம் செய்தால் உனக்கு அவர் தரிசனம் கிடைக்கும். இந்த மகத்தான சாதனையை நீ நிகழ்த்தினால் அந்த பக்தி மாதாவும் அவருடைய மைந்தர்களான ஞானமும் வைராக்கியமும் நலம் பெறுவார்கள், பேரின்பம் அடைவார்கள். ஆகட்டும் தந்தையே. வணக்கத்திற்குரிய சனக்கரே, சனந்தரரே, சனாதரரே, சனத்குமாரரே, நால்வரின் திருவடிகளை நாரதனாகி உங்களின் தம்பி பக்தியோடு வணங்குகிறேன். தேவரிஷியே, உன்னை வாழ்த்துகிறோம். அன்பு தம்பியின் கடுமையான தவத்தினால் மகிழ்ச்சியடைந்தோம். உனக்கு என்ன வேண்டும்? இத்தனை கடுமையான தவம் புரிந்து எங்களை இங்கு அழைக்க வேண்டிய காரணம்? பிரபு, என் மீது தங்களுக்கு கிருபை இருந்தால் ஒரு சிறிய உதவியை நான் யாச்சிக்கிறேன். சொல்லு. பிரபு, நம் ஐவரின் தந்தை பிரம்மதேவர் என்னிடம் சொன்னார், ஸ்ரீமத் பாகவதத்தை உங்களின் திருவாய்மொழியாக கேட்க வேண்டும் என்று.
அன்றிலிருந்தே ஆர்வத்துடன் அதை கேட்க நான் காத்திருக்கிறேன். அந்த பாக்கியத்தை பரிவோடு எனக்கு வழங்குங்கள் என்று பிரார்த்தனை. நாரதா, சிறப்பானதையே கேட்டாய். தம்பி, உன் உணர்வை பாராட்டுகிறேன். ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை அற்புதமாக சொல்லியிருக்கிறது. பாகவதம் மூவுலகங்களையும் புனிதப்படுத்துகின்ற மாதா கங்கையை போன்றது. ஆகையால் நாரதா, கங்கை கரையிலே ஹரித்வாரின் அருகில் ஆனந்த கட்டம் என்னும் இடத்தில் பாகவத கதை நடக்கிறது. அன்பர்களுக்காக நாங்கள் அங்கு நாவார பாடும் கதையை நீ வந்து கேள்.